பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்லாம் புதுசா வந்திருக்காங்க. இவங்களால நெறைய சேஞ்சஸ்லாம் வரும். நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திவ்யாவா இருக்கட்டும், பிரஜனா இருக்கட்டும். இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து சேஞ்சஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சேஞ்சஸும் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா, பிபி உள்ளேருந்து வந்தவங்கள எனக்கு நெறைய பேர் தெரியும். இப்போ பிபி வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம மீடியால இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே அப்டேட் பண்ணிடுவோம். சீசன் 1லேருந்து நம்மள ஃபாலோ பண்ணுறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில வந்து சொல்லுங்க. இவங்க 3 பேரால எந்த சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. எல்லாருக்கும் உள்ள என்ன கோவம், யார் மேல கோவம் அப்டின்னா, பார்வதி மேலயும், அதே மாதிரி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மேலயும் தான் கோவம். இவங்க 2 பேருடைய முக்கியமான ப்ளஸ் என்ன தெரியுங்களா? தங்கள தானே ப்ரமோட் பண்ணிக்கிறது. அப்படி தனியா ப்ரமோட் பண்ண முடியல அப்டின்னா, கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்றது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க. பார்வதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து லாக் மாரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கேட்பாங்க. அந்த பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 18+ தான் இருக்கும். அதாவது யாருமே இந்த மாரி ஒரு கேள்விலாம் கேட்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்க. எதனால அப்படின்னா, இது மாரி இருந்ததுன்னா நம்மள வந்து எல்லாரும் சுத்தி பார்ப்பாங்க. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து நெறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அந்த ஃபாலோவர்ஸ வந்து இன்ஸ்டா மூலியமா கொண்டு வந்துருவாங்க. இன்ஸ்டா மூலியமா இவங்க ஃபாலோவர்ஸ கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இன்ஸ்டால எல்லாரும் வீடியோ போடுறாங்க தெரியுங்களா? ஃபாலோவர்ஸ் அதிகமா வந்துட்டா, வெளியிலேருந்து நெறைய பேர் வந்து தங்களுடைய ப்ராடக்ட்ட குடுத்து ப்ரமோஷன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரமோஷன் மூலியமா இவங்க பணம் சம்பாரிச்சுப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கில வந்து நல்ல வீடியோலாம் நல்ல கன்டென்ட் பண்ணுவாங்க. அது வரல அப்படின்றப்போ, அவங்க வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளாமரான கன்டென்ட் போடுவாங்க. நீங்களே நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு முன்ன மாரி இல்லாம, என்னங்க சடனா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாமருக்கு போய் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு ரீசனே இதுதான். அவங்க வந்து ஸ்டார்ட்டிங்கில நெறைய வீடியோலாம் போட்டு பார்த்தாங்க. பெருசா யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கிளாமர் ட்ரெஸ் போட்டு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் அதிகமா வந்தாங்க. அதன் மூலமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாசமே அவங்க ரூ. 6,00,000 மேல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது காரணம் என்னன்னா, அடிக்கடி குரூப் டூர் கூட்டு போவாங்க பாருங்க. அவங்க பேஜஸ்லலாம் இருக்கும். நான் வந்து பேங்காக் போப்போறேன். நீங்க என் கூட ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணலான்றத மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த குரூப் ட்ரிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அரேஞ்ச் பண்ணோம். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கிடைச்சிரும். இப்போ அந்த குரூப் ட்ரிப் போடுறவங்கலாம் எதுக்காக போடுவான்? எல்லாருமே உங்களுக்கு தெரியும். பார்வதிய பார்க்கறதுக்காக போவாங்க. பார்வதி மேடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்காக் போயிட்டு வந்தோம்னா, அது ஒரு பெரிய ஹேப்பியா இருக்குமே! அப்படின்னு நெனச்சு போவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போடுற ட்ரிப்ல வந்து ஒரு ட்ரிப்பு அது ட்ராப் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. ஸோ, அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் வரும். ஸோ, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அவங்களுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ன்றத விட, அவங்க இத தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிளாமர் ட்ரெஸ் போடுவாங்க. வேணும்னே போட்டு இதுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதான்னு அவங்களே பார்ப்பாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ வச்சு பார்த்து படிச்சு அத ரெஸ்பான்ஸும் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? எல்லாருமே நம்ம அட்லீஸ்ட் நம்ம வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். ஏன்னா நம்ம பாசிட்டிவா போட்டா நம்மள யாரும் பார்க்க போறதில்ல. இப்படியாவது போடலாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பார்வதியோடைய ஒரு லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இப்ப நம்ம போய் பார்வதிய மாறுன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். அப்போ நீ மட்டும் எதுக்குடா பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதியோட பர்சனலேவே இவங்க இப்படிதான். அத தான் இவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, வெளியில இருந்து என்ன கன்டென்ட் குடுத்துவாங்க. அதாவது இவங்கள பத்தி வர நெகட்டிவான விஷயத்தையே படிச்சு காட்டுவாங்க அவங்க அம்மா வச்சுக்கிட்டு. இதுவரைக்கும் யாரும் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. பட் அப்படி இருக்கிற பார்வதி வந்து அப்படி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிக்குள்ளேயும் பண்ணுவாங்க. பிபிக்குள்ளேயும் அதே தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள கேம் ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. சரி வரலையா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டைல மாத்துவாங்க. அதுவும் சரியா வரலையா? ஏதாவது கான்ட்ரோவர்சியா கிரியேட் பண்ணலாம். ஸோ, இந்த பேட்டர்ன தான் அவங்க வெளியில எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ, உள்ள அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி கத்துறாங்க, சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சரியா வரல அப்படிங்கிறத தான் உண்மைய சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பிபிலே பெஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் யாரு? ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வனிதா தான். அவங்கள அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது. ஏன்னா, அவங்க ஃபைட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரியலாவே இருக்கும். ஃபேக்காவே இருக்காது. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சண்டை போடுறதா தெரியும் நம்பளுக்கு. பட் ஆனா, இவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வரல. இன்னொன்னு சொல்லணும்னா, உள்ள வந்திருக்காங்கல்ல அந்த திவ்யா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயி அது வந்து நின்னுடுச்சு. அது வந்து ஒரு நடிகர், புரொடியூசர் அவரு. ஸோ, அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன திடீர்னு நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லும்போதோ, அவர் என்ன சொல்ட்டாருன்னா, அவங்க வந்து திடீர்னு வந்து அவங்க விருப்பப்படலங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆட்டிட்யூடான ஒரு ஆள் தான் அவங்க. பட் அப்படி இருக்கும்போதோ, அவங்க இன்னைக்கு வந்து பேசுறாங்கல்ல எல்லாருமே, அடிச்சு, 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 அடிச்சு பேசுறாங்க பாருங்க. இது ரொம்ப நேரம் தாண்டாது இது ஆக்சுவலா. நான் எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோவமா பேசுவேன். இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன்னா, கண்ட்ரோல் ஆவாது. இவங்க கோவமா பேச, பேச என்ன ஆகும்னா, இன்னும் அதிகமா தான் ஆகும். சொல்லுவாங்கள்ல, சிலதெல்லாம் நம்மளால நிறுத்த முடியுங்க. அத தடுக்க, தடுக்க இன்னும் அதிகமாகுங்க அப்படிங்கிற மாரி தான். உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வீட்டுக்கு போவாம, ஃபோன் இல்லாம, என்டர்டெயின்மென்ட் இல்லாம உள்ள இருக்கும்போதோ, அந்த கொடூரம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது மாட்ட மாட்டாங்களா? அதுக்கு மேல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, கோவத்துல இறக்கி விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாவுமா இருப்போம். அந்த இடத்துல போயிட்டு இவங்க அதாவது ஆக்சுவலா இவங்க சூப்பரா தான் பண்றாங்க நான் சொல்ல வரல ஆக்சுவலா.
வந்த உடனே அதை நம்ம பண்ணக்கூடாது. திவ்யா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக திவ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை போட்டு மிதிச்சாங்க. விஜய் பார்வதி போய் மிதிச்சாங்க. இவங்க 2 பேரும் மிதிக்கிறது வந்து வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ மிதித்தாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அதை வந்து அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி அது கடைசியில் அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி நிற்கிறாங்க. அதனால் அவங்கள போட்டு அடிக்கிறது வேஸ்ட்டு. வேணா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும்ப்பா, இவ்வளோ நாள் பார்வதியை போட்டு இப்படி யாரும் மிதிக்கலப்பா, சூப்பராக அடித்தாங்கப்பா அப்படின்னு ஒன்று இருக்கும். 2வது வாட்டர்மெலன் ஸ்டாரை இவ்வளோ நாள் நம்மளால் போட்டு மிதிக்க முடியல, அட்லீஸ்ட் இவங்களாவது மிதிச்சாங்களே இருக்குமே தவிர, பட் இது தொடராது. அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாண்டடாக ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணுறாங்க, மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஸோ இவங்களெல்லாம் போட்டு மிதிக்காமல் தன்னோட கேமை தானே ஸ்மார்ட்டாக விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பிரஜனையும் சாண்ட்ராவும் உள்ளே அனுப்பியிருக்காங்கல்ல, என்னங்க இதில் என்னங்க டிஆர்பி வரப்போகுது அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க அனுப்புனவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புத்திசாலித்தனமாக தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் பிரஜனும் சரி, ஒரு பக்கம் சாண்ட்ராவும் சரி, ரொம்ப வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இங்கே எதுவுமே அவங்களுக்கு நடக்கவே இல்லை, பாசிட்டிவாக எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த இடத்த வந்து 2 பேரில் யாராவது ஒருத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை யூஸ் பண்ண போகிறாங்க. இங்கே வேணால் பாருங்கள். மற்றபடி அவங்க ஸ்மார்ட்டாக விளாட்னாங்கன்னா ஓகே, இந்த கும்பலோட சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களும் வெளில வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேம் எப்படி போகும்னா எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடக்கும்.